பிரிந்த தன் தாயை கண்ணீரோடு கடைசியாக ஒரு முறை வழி அனுப்பி வைத்த மாற்றுத்திறனாளி மகள் எப்படி போவேன்னு கூட தெரியல. மகளை பீடி சுற்றி கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தாய், அம்மாவுக்காக சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் படித்து சாதிக்க துணிந்த மகள், இதயம் பலவீனமாயிருந்தால் மனதை இரும்பாக்கி கொண்டு பார்க்கவும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சமீபத்தில் நடந்த 2 பஸ்கள் விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் உயிர் பிரிந்தவர்தான் மல்லிகா. இவருக்கு 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக இருப்பவர்தான் பார்வை மாற்றுத்திறனாளி மகளான கீர்த்திகா. பீடி சுற்றி அவரை மிகுந்த சிரமத்தோடு படிக்க வைத்துள்ளார். மேலும் அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மகளும் சாதிக்க வேண்டும் என்று துடிப்போடு இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் பேருந்து விபத்தில் தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அம்மாவின் இறுதி நொடியில் கண்ணீரோடு அவரை வழியனுப்பி வைத்த மகளின் காட்சி அனைவரையுமே சோகத்தில் மூழ்கடிக்கச் செய்தது.